அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய் இப்போது கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் மற்றும் டிடிஹெச்க்கு ஒரு புதுவிதமான ஒரு ரூலை அமல்படுத்த போகிறாங்க. அது என்ன மற்றும் இந்த பர்டிகுலர் விஷயம் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே இது தெரியக்கூடிய விஷயம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அதனால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் டெக்லான்சர் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை தேடி வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய டிவி சேனல்ஸை நம்ம 100 ரூபா நம்ம கேபிள் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு நம்ம உலகத்தில் இருக்க எல்லா சேனல்ஸுமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ 2019ஆம் ஆண்டு ட்ராய் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் உங்களுடைய கட்டணம் 130 ரூபா வந்திருக்கும். ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 160 ரூபா வரும். இந்த 160 ரூபாய்க்கு நீங்கள் வெறும் 100 சேனல் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 100 சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டு ஏர் அப்படின்னு சொல்லிட்டு சில சேனல்ஸ் இருக்கும். அந்த கேட்டகரியில் வரக்கூடிய சேனல்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 160 ரூபா பார்க்க முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு நீங்கள் சேனல்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்லாப்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒவ்வொரு ஸ்லாப் நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 சேனல் எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்கலாம். அந்த 25 சேனல்ஸ் நீங்கள் பார்க்கணும். ஒரு ஸ்லாப் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணி பார்க்கணும். இதனையும் தாண்டி உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனல்ஸை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக பே பண்ணி பார்க்க வேண்டியதாக சொன்னாங்க ட்ராய் போன வருடம் 2019ஆம் ஆண்டு ஜனவரியில். ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரைஸஸ்லாம் நம்மளுடைய கேபிள் ரேட்டோட ப்ரைஸஸ்லாம் எகிரிட்டு போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ப்ரைஸ் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதாவது ஜனவரி 2ஆம் தேதி அவங்க ட்ராய் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் அதே 160 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ 200 சேனல்ஸ் ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ 100 சேனல்ஸ்லேருந்து 200 சேனல்ஸாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனையும் தாண்டி நீங்கள் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்தந்த பர்டிகுலர் சேனல்ஸ் நீங்கள் முன்னாடி எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அந்த இதில் எந்த விதமான சேஞ்ச் அவங்க பண்ணலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 100 சேனல்லேருந்து ஒரு 200 சேனலை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி லோக்கல் சேனல்ஸ்லாம் ரொம்பவே அடி வாங்குது, அவங்களுக்குலாம் ப்ராஃபிட் இல்லை, அவங்கள க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம்னால எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும், மக்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும், சேனல்ஸ் ரன் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 100லேருந்து 200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதி 2020 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இன்னும் 2 மாதங்கள் இருக்குது. ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 சேனல் 160 ரூபாய்க்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அடிஷ்னல் தகவல், இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட டிவி கனெக்ஷன்ஸ், அதாவது கேபிள் டிவி கனெக்ஷன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க, ஒரே பேரில் நீங்கள் வச்சுருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிள் பில் பார்த்தீங்கன்னா 40% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சார்ஜ் பண்ண போகிறாங்க. அதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா, உங்கள் வீட்டில் ஒரு 3 டிவி இருக்குது, 3 டிவிலையுமே கேபிள் கனெக்ஷன் ஒரே பேரில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சார்ஜ் போட போகிறதா ட்ராய் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எத்தனை பேர் வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேபிள் கனெக்ஷன் இருக்குது ஒரே பேரில் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதாங்க, இவ்வளோ தான் ட்ராய் இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஏதாவது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? 100லேருந்து 200 ஆக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எப்படி உங்களுக்கு படுது அப்படின்ற எல்லாத்தையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இதில் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் போடுறேன். மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.